பெரிய மாடு வாங்கினா தான் நம்மளுக்கு 4 மாடு வச்சிருந்தாலும் அதுல ஒரு பெனிஃபிட்டுங்க. சின்ன மாடு வச்சிருந்தோம்னா அதுல பெனிஃபிட் கம்மி தானுங்க. மாடு வந்து 80,000 75,000 தானுங்க. 15 வருஷமா கலக்குறவங்க மடிச்சிக்கு மடி நோய்ங்கிற வாரது இல்லைங்க. நம்ம கட்டாரியில வருமானம் இருக்குதா? ஒரு 10 மாடு வளர்த்தா வருமானம் இருக்குதுங்க. மாசம் ஒரு 50,000 கிடைக்கும். ஒரு மாடு 5,000 கிடைக்கும். 10 லிட்டருக்கு இருந்தாலும் 360 ரூபாய் ஆகி போச்சு மாட்டுக்கு. 15 லிட்டர் கிடைக்குது இல்லங்க. மடியில பால் பளிச்சுன்னு கறந்தா மடி நோய் வராது. மடியில ஒரு பால் கூட இருக்க கூடாதுங்க. பளிச்சுன்னு கறக்கணும். நம்ம மாடு ஹெச்அப் தானுங்க. செனையெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. செனை பிடிக்கிறதெல்லாம் கரெக்டா பிடிச்சிருக்கு. கோயம்புத்தூர் மாவட்டம்ங்க. செட்டிப்பாளையம் சிதம்பரம் தோட்டம். எத்தனை வருஷமா அந்த மாட்டு பண்ணையை நடத்திட்டு இருக்கீங்க? நாங்க ஒரு 20 வருஷமா நடத்துறோம். இப்ப எத்தனை மாடுகள் சார் வச்சிருக்கீங்க? இப்ப வந்து 20 மாடு இருக்குது. ஆரம்பத்துல எத்தனை மாடுகள் தொடங்குனீங்க? ஆரம்பத்துல வந்து ஒரு 6 மாடு இருந்தது. 6 மாடு இருந்துங்க. ஆரம்பத்துல மேய்ச்சலுக்கு போச்சுங்க. ரெண்டாவது வந்து அது நம்மளுக்கு ஆள் சௌரியம் இல்ல. அதனால வந்து மறுபடி கட்டுத்தர மாடு பண்ணிட்டோம். மேய்ச்சல் போகாம மாடுகள் ஆரோக்கியமா இருக்குமா? கண்டிப்பா இருக்குங்க. ஏன் இருக்காதுங்க? அதுக்கு தகுந்த மேவு கொடுத்தா இருக்குங்க. இது ஒரு ஹெச்அப் தானுங்க. ஹெச்அப் வந்து நம்ம ஏரியாக்கு வெயிலுக்கு எல்லாம் தாங்காது. வச்சிருக்க முறையில தான் இருக்குது. எல்லா மாடு என்ன வெயில்னாலும் என்ன மழை இதனாலும் நம்ம கிட்ட நல்லா தான் இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்ல. அதிகமா வந்து டாக்டர் வைத்தியமே இல்லைங்க. உண்மையாவா? உண்மையா தானுங்க. நாம கொடுத்துக்கிற மேவை பொறுத்தா இருக்குதுங்க. எதுவுமே மேவு தீவனமா? தீவனம்ங்க. என்ன தீவனம் கொடுக்குறீங்க? காலையில வந்து பருத்திக்கோட்டை பஞ்சு, ரெண்டாவது ஸ்ரீ மாட்டு தீவனம்ங்க. 15 வருஷமா கொடுத்துருக்கோம். மாடுலாம் எப்படி இருக்கு ஆக்சுவலா? அஜீரண கோளாறு, மாட்டு வந்து தண்ணி குடிக்காம நிக்கிறது, அந்த பிரச்சனையில எதுவுமே இல்லைங்க. மாடு எல்லாமே நல்லா இருக்குங்க. ஆரோக்கியமா இருக்கு. ஆரோக்கியமா இருக்குது. இல்ல மாடுகள் தரையில படுக்கலாம், ஒண்ணும் கம்ப்ளைண்ட் இல்ல. ஒரு கம்ப்ளைண்ட் இல்லைங்க. எத்தனை மணிக்கு அப்ப வெளியே கட்டுவீங்க? காலையில ஒரு 7 மணிக்கு கட்டுவோங்க. சாயங்காலம் 4 மணி வரைக்கும் வெளியே இருக்கும். 4 மணிக்கு அவுத்து உள்ள கட்டிடுவோங்க. சரி, தீவனம் காலையில கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு? அதுக்கப்புறம் மணி 11 மணிக்கு விடும். சூப்பர் நேப்பர் தீவனம் வச்சிருவோங்க. மிஷின்ல கட் பண்ணி கொடுப்பீங்களா? மிஷின்ல இல்லைங்க. கீழே எல்லாம் போட மாட்டாங்க. அப்படியே இந்த காடியில் நீளமா போட்டுருவோங்க. எல்லாம் சாப்பிட்டுக்கும். 3 மணிக்கு அடா தீவனம் கொடுத்துருவோங்க. ஸ்ரீ தீவனம். அதுக்கப்புறம் மேவு போட்டு 4:30 மணிக்கு பால் கறக்க ஆரம்பிச்சிருவோங்க. ஹெச்எப் வளர்ப்பது தமிழ்நாட்டுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. வெயில் தாங்க மாட்டுக்குன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம மாடு நீங்க பாக்குறீங்கல்ல, என்ன வெயில மணி எத்தனை இப்போ? மணி வந்து 12:15. நல்ல வெயிலுனா? ஆமாங்க. நல்லாதான் இருக்கு மாடுகள். பாருங்க நீங்க ஏதாவது மாடு வந்து சல்லொழுக்குதா ஏதாவது பிரச்சனைக்கு தான் பாருங்க. நீங்க மேல என்ன சார் போட்டீங்க? ஹாஸ்பிட்டல்ஸா? இது என்ன மேல வந்துங்க தடுக்கு போட்டு அது மேல தகர சீட் போட்டுருக்கோம். இது வந்து கீத்து தென்னங்கீத்து. சிமெண்ட் போடலாம்ல? சிமெண்ட் போட்டா உங்களுக்கு ஹீட் இறங்கும். தகரம் ஹீட் இறங்காது. தகர ஹீட் இறங்காது. தென்னை மரம் இருக்கு. தென்னை மரம் இருக்குதுங்க. அதனால வந்து தகர ஹீட் இறங்காது. ஹாஸ்பிட்டல்ஸ் போட்டதுல உடையுங்க. ரெண்டாவது ஹீட் அதிகமா இறங்கும். அதுல டொப்புன்னு சவுண்டுக்கு உடையாதுங்க. ஹெச்எஃப் பால்னா டிகிரி அடிக்காது, வெறும் தண்ணியா இருக்கும். எங்களுக்கு ஃபேட் வந்து 4.3 வருதுங்க. எஸ்என்எஃப் வந்து 8.1 வருது. இதுக்கு மேல ஹெச்எஃப்ல உனக்கு எப்படி வரும் ஃபேட் மீட்டர்? உண்மையா தானே? நம்ப முடியலையே. உண்மைதானுங்க. நாம கொடுக்குற தீவனத்துல தான் இருக்குதுங்க. அடர் தீவனத்துல தான் இருக்குது. ஸ்ரீ தீவனம் கொடுக்கலையும் உண்மையிலேயே நல்லா ஃபேட் மீட்டர் இருக்குதுங்க. ரேட் வந்து இது நாள் வரைக்கும் 38 39 வரைக்கும் இருந்தது ரேட்டு. இப்ப வந்து கொஞ்சம் வந்து பால் எச்சாக்கனால 36 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. 30 ரூபாய் தாண்டுதா? ஆமாங்க. ஃபேட் வருதுங்க. கொடுக்குற மெட்டீரியல் பொறுத்த மாடு வந்து பால் ஃபேட் மீட்டர் வருங்க. நம்ம ஒண்ணுமே போடாம வெறும் பச்சை தண்ணி கட்டினா எப்படி ஃபேட் மீட்டர் வரும்? மேய்ச்சல் மட்டும் போயிட்டு வந்து இது என்ன ஏதாச்சும் வச்சிருக்கீங்க? காஞ்ச தீவனம். இது காஞ்ச தட்டுங்க. எப்போ கொடுப்பீங்க? இது வந்து காலையில கொடுப்போம். காஞ்ச தீவனம் கண்டிப்பா கொடுக்கணுமா? கொடுத்தா என்ன லாபம் நமக்கு? காஞ்ச தீவனம் கொடுத்தாங்க மாட்டுக்கு வந்து மேனி நல்லா இருக்கும், நல்லா வயிறு நம்பிக்கும். மஞ்சள் சோளத்தட்டுங்க. சோளத்தட்டுங்க. நீங்களே போட்டுக்கலாம்? வெளியே வாங்கணும். இது ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து வந்தது. வருஷம் இது மாதிரி வச்சுடுவீங்க? வருஷம் வரும். இது கீழே கரையாருன்னு சொல்லுவாங்க. என்ன போட்டு கீழே கரையா நேராம வந்து உங்களுக்கு கல்லு போட்டு மரம் போட்டு கட்டி பட்டரை போட்டு கட்டி. மிஷின் இல்லாம எப்படி வெட்டி கொடுக்குறீங்க? அந்த தட்டு இருக்கிற மிஷின் ஒண்ணு இருக்குதுங்க. அதுல வந்து சிறுசா நறுக்கி போட்டுருவோங்க. ஹெச்எஃப் மாடுகள் அதை நல்லா விரும்பி சாப்பிடுதுங்க. நீங்க பாருங்க காடியில பாருங்க, ஏதாவது போட்டு ஏதாவது மிச்சம் இருக்குதான்னு மட்டும் பாருங்க. இல்ல வெறும் தரையில பிடிச்சா மடி நோய் ரொம்ப வரும்னு சொல்றாங்க. உங்க அனுபவத்துல எப்படி? மடியில பால் பளிச்சுன்னு கறந்தா மடி நோய் வராதுங்க. மடியில ஒரு பால் கூட இருக்க கூடாதுங்க. பளிச்சுன்னு கறக்கணும். கொஞ்சம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மடி வீக்கம் வரும். 15 வருஷமா கறக்குறவங்க மடிச்சிக்கு மடி நோய்ங்கிற வாரது இல்லைங்க. நம்ம கட்டாரியில கொஞ்சம் வந்து மடி வீக்கம் இருந்தாலும் அப்பவே நாங்க வந்து டாக்டர் கூப்பிட்டு ஊசி போட்டுருவோம். ஆரம்பத்திலேயே போட்டுருவோங்க. ஒரே ட்ரிப் போடுறது. அதிகமா வீக்கமான விட்டு போட்டோம்னா 4 நாளைக்கு வந்து வைத்தியம் பண்ணணும். உடனே பார்க்கணும். இதா இருந்தாலும் ஒரு மாடு மேவு குடிக்கல தண்ணி குடிக்கலினாலும் நாம வந்து அப்பவே அதுக்கு வந்து என்ன ரீசன் நம்ம பாக்கணும். மாடுகளுக்கு நோய்னா என்னென்ன நோய்கள்லாம் வருது வந்திருக்குது. நாங்க எல்லாமே ஆரம்பத்திலேயே பாத்துட்டோம். நம்ம பார்க்காத நோய்களே இல்ல. அம்மா என்ன பண்ணுவீங்க? அம்மா வந்தா வந்து ஊசி தான் போடுவோம். இங்கிலீஷ் வைத்தியம் தானுங்க. நாட்டு வைத்தியம் எல்லாம் இல்லை. இங்கிலீஷ் வைத்தியம் கண்டிப்பா கேட்கும். அம்மா வந்து நோய்க்கு மாடுக்கு வந்து பால் கறக்க முடியாது, பின்னால பாலே இருக்காதுங்க. உங்க அனுபவம்? கறக்குதுங்க. அம்மா வந்த மாடு எங்க கட்டாலும் இருக்குதுங்க. கம்ப்ளைண்ட் இல்லைங்க. அஜீரண கோளாறு வருங்க. அஜீரண கோளாறு எப்படி? தண்ணியா பீக்குமா? பீச்சல் அப்படி எல்லாம் வராதுங்க. வயிறு உப்பு நிக்கும். தண்ணியும் குடிக்காது, மேவந்திங்காது. எப்படி கண்டுபிடிப்பீங்க? மாடு நிக்கலே வந்து சோம்பலா நிக்குங்க. மாடு ஹெல்த் கம்மியா இருக்கும். சாப்பிடாதுங்க. எதுவுமே சாப்பிடாது. அப்படியே கம்முன்னு அமைதியா நின்று இருக்கும். மாடு வந்து நம்ம வந்து வந்த மேல கட்டாக்குள்ள ஒரு ஆக்டிவா இருந்துன்னா அந்த மாட்டுக்கு பிரச்சனை இல்ல. நான் வந்தாலே மாடு வந்து உடம்பு சரியில்லை சோர்ந்து நின்று இருக்கும். இல்ல சோர்ந்து படுத்துக்கும். நோய்களெல்லாம் எப்படி தீவனம் போட வச்சு பாப்பீங்களா? தீவனம் போட பால் கறக்கையில வந்து பால் குறையுமில்லங்க. இப்ப டெய்லி நான் ரெகுலரா பால் கறக்குறோம். ஒரு மாட்டுல
ஒரு மாட்டுல ரெகுலரா கறக்கல 5 லிட்டர் கறக்கிற மாடு ஒரு அரைப்படி பால் குறைஞ்சாலும் ஏன் குறையுது நம்ம பார்க்கணும்ல முதல்ல. அதை பார்த்தோம்னா நம்ம மாட்டுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. இவ்வளவு மாட்டுக்கு கையில கறக்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். மிஷின் வச்சுக்கிற டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம்ல. மிஷின் இருக்குதுங்க. மிஷின் கறவை வந்து என்னன்னா ரொம்ப நாளைக்கு பால் அதிகமா கறக்கிறது இல்லைங்க. 7 மாசம் கறக்கிற மாடு 5 மாசம் பால் வத்தி போகுது மிஷின் கறவை இல்லைங்க. மிஷின் கறவை போட்டு மிஷின் சும்மா தான் இருக்குதுங்க. நான் கையில தான் கறக்குறேன். இவ்வளவு மாட்டுக்கு அப்ப கறக்க நீங்க எவ்வளவு நேரம் ஆகும்? காலையில 5 மணிக்கு எந்திரிச்சா 6:30 1.5 மணி நேரம் ஆகும். மிஷின்ல இருந்தாலும் 2 மணி நேரம் ஆயிரும். நீங்க கறக்கதான் ஸ்பீடுன்னு. ஆமாங்க. பால் வத்தக்கற மாடு கறந்தா உங்களுக்கு நம்ம கையில கறக்கறீங்களா சீக்கிரம் சுரந்துக்கு கறந்துடலாம். மிஷின்ல கறக்கறீங்களா சுரக்க வைக்கணும் ஒரு நேரம்ங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகும் சுரக்கறக்கு. சுரந்து மிஷின் மாட்டி கறக்கீங்களா அதுல 5 நிமிஷம் ஆகும். நம்ம கையில கறந்தா அந்த இதுல இல்லைங்க, டக்கு டக்குன்னு கறந்துடலாம். சரி, இந்த மாடுகளை எந்த ஊர்ல வாங்குனீங்க? இது வந்து இங்க செட்டிபாத்துல லோக்கல்ல ஒரு வியாபாரி கூட தான் வாங்கினோம். நாங்க வெளியில சுத்தி எல்லாம் வாங்குறது இல்லைங்க. இதெல்லாம் மாடுகள் 1 லட்சம் ரூபா அந்த ரேஞ்சு இருக்குங்களா இல்லையா? மாடு வந்து 80,000 75,000 தானுங்க. அதுக்கு கம்மியா மாடு நல்ல பொருள் இல்லைங்க. பொருளுக்கு தகுந்த விலை. ஒரு 75,000 ரூபாய்க்கு ஒரு மாடு வாங்கினாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 15 லிட்டர் கறக்குங்க. இவ்வளவுதான் ரீசன். கண்டிப்பா கேரண்டி கறக்கும். ஒரு இளைஞர் இந்த மாட்டு பண்ண தொழில வைக்க ஆசைப்படுதாங்க, உங்க அனுபவம் வைக்கலாமா வைக்க கூடாதா? தாராளமா வைக்கலாமா. ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க. ஒரு 20,000 30,000 40,000 சம்பளம் கிடைக்கும். அந்த சம்பளத்தை இதுல எடுக்கலாமா? எடுக்கலாமுங்க. ஆனா வந்து ஆளுகளை நம்பி செய்யக்கூடாது. நம்ம சொந்தமா செய்யறதுக்கு திறமை இருந்தா தான் தொழில் செய்யணும். வேலைக்கு ஆள் வச்சு செய்யலான்னு நம்ம இந்த தொழில செய்யக்கூடாது. மாட்டு பண்ணை வைக்கிறதுக்கு ஆள் வச்சு வேலை செய்யலாம், அதுல லாபம் எடுக்கலாம்னா முடியாது. கண்டிப்பா முடியாது. சொந்தமா வேலை செஞ்சா எந்த தொழிலும் வந்து அதுல லாபம் கிடைக்குங்க. ஆரம்பத்துல அவங்க எத்தனை மாடுல இருந்து தொடங்கணும் பண்ண வைக்கணும்னு ஆசைப்படுறவங்க? குறைஞ்சபட்சம் ஒரு 10 மாடு இருக்கணும். புதிய பண்ணையாளர் வந்துங்க ஒரு மாட்டு பண்ணையில வந்து கொஞ்சம் குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாசமாவது அதுல வேலை செய்யணுங்க. ஒண்ணுமே தெரியாம போய் புதுசா மாட்டை மட்டும் வாங்கி கட்டிட்டு என்ன பண்ண முடியுங்க? அதனால வந்து ஒரு அனுபவம் இருந்தா தான் மாட்டு பண்ணை வைக்க முடியுங்க. பண்ணையில போய் ட்ரைனிங் எடுக்கணுங்க. 2வது வந்து மாட்டு சாணி அல்றக்கோ பால் கறக்கறக்கோ எதுக்குமே வந்து அச்சப்படக்கூடாதுங்க. தயாரா இருக்கணும். ஆள் வந்து செய்யணும்னு எதிர்பார்க்க கூடாது. முதல்ல மெயின் அதுதான். வருமானம் இருக்குதா? ஒரு 10 மாடு வளர்த்தா வருமானம் இருக்குதுங்க. மாசம் ஒரு 50,000 ரூபாய் கிடைக்கும். ஒரு மாடு 50,000 ரூபாய் கிடைக்குங்க. உண்மையில கிடைக்குங்க. அந்த 10 மாடு வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும். நம்ம வாங்கி கேட்டதோட போயிட்டோம்னா அந்த மாடு தொழில் வந்து லாஸ் தான் வரும். மாடு வாங்க முச்சல என்னெல்லாம் கவனிக்கணும்? அவங்க மாடு வாங்க முச்சல சுழி சுத்தம் பார்க்கணுங்க ஃபர்ஸ்ட்ல. ஆமாங்க. 2வது வந்து மடிகாம்பு 4 சவனா இருக்குதுன்னு பார்க்கணும். மேல இறங்கி கீழே இது பண்ண இருக்க கூடாதுங்க. அது வந்து தளச்ச மாடு வாங்கிட்டோம்னா பிரச்சனை இல்ல. ஈத்து மாடு வாங்கணும்னா மாடு மடி வீக்கம் வந்து ஒரு காம்பு பட்டு நம்மளுக்கு தெரியாதுங்க. சென்னையில கொடுத்துருவாங்க. சென்னையில நீங்க கறந்தீங்கன்னா 4 காம்புலி பால் வரும். கண்ணு போட்டு பால் கறந்தீங்கன்னா 3 காம்புல தான் வரும். 1 காம்புல பால் வராது. மேனி எப்படி இருக்கும்? பெரிய மாடு வாங்கணுமா சின்ன சைஸ் மாடு வாங்கணுமா? பெரிய மாடு வாங்கினா தான் நம்மளுக்கு 4 மாடு வச்சிருந்தாலும் அதுல ஒரு பெனிஃபிட்டுங்க. சின்ன மாடு வச்சிருந்தோம்னா அதுல பெனிஃபிட் கம்மி தானுங்க. லாபம் கிடைக்காதுங்க. ஹெச்எஃப் மாடுல செனை பிடிக்காதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. உங்க அனுபவத்தை சொல்லுங்களா, எப்படி இருக்குன்னு? நம்ம மாடு ஹெச்எஃப் தானுங்க. செனையெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. செனை பிடிக்கிறதெல்லாம் கரெக்டா பிடிச்சிருக்கு. வருஷத்துக்கு ஒரு கண்ணு எடுத்துருவீங்களா? வருஷத்துக்கு ஒரு கண்ணு வராதுங்க. ஒரு 1.5 வருஷம் ஆயிருங்க. ஒரு சில மாடு கண்ணு போட்டு 40 நாள்ல ஹீட்டுக்கு வருங்க. ஒரு சில மாடுக்கு 3 மாசத்துக்கு தான் ஹீட்டுக்கு வரும். அது ஹீட்டுக்கு வரல கரெக்டா பார்த்து நம்ம ஊசி போடணும். செனை ஊசி போடணும். அதை போடாதானே மாடு செனை நிக்கும். என்ன காரணம் நினைச்சு செனை பிடிக்கல கம்ப்ளைண்டா சொல்லுங்களா? என்ன காரணம் இருக்கலாம்? தீவனம் காரணம் இருக்குங்க. 2வது வந்து மாடு வந்து ரொம்ப இழைச்சு கிடக்கும். மாடு வந்து பக்குவம் இருக்காது, மேனி இருக்காது. அப்ப தீவனம் கண்ட தீவனம் கொடுக்க கூடாதுங்க. கண்ட தீவனம் கொடுக்க கூடாதுங்க. மாடு வந்து மேய்ச்சல் நல்லா இருக்கணும். அதுக்குமே ஹெல்த் நல்லா இருக்கணும் மாட்டுக்கு. முதல்ல அடா தீவனம் ஸ்ரீ தீவனம்ங்க. எப்படி இருக்கு? அது நல்லா இருக்குங்க. கம்ப்ளைண்ட் இல்லையா? கம்ப்ளைண்ட் இல்லைங்க. செனை பிடிக்கல கம்ப்ளைண்ட். செனை பிடிக்க எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லைங்க. அதோட மேனி எல்லாம் குறைவு வருதா? அதுவும் எந்த குறவும் இல்லைங்க. மாடு ஹெல்த்துக்குனால நாங்க அதை போடுறோங்க. ஹெல்த் கம்மியா இருந்தா நாங்க அதை எதுக்கு போடுறோம்? ஒரு மாட்டுக்கு எவ்வளவு குடுப்பீங்க அண்ணாச்சி? ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு நேரத்துக்கு 3 கிலோ கொடுக்கணுங்க. எத்தனை லிட்டர் கறவை உள்ள மாட்டுக்கு? 15 லிட்டர் கறவை உள்ள மாட்டுக்குங்க. காலையில ஒரு 8 லிட்டர், சாயங்காலம் ஒரு 7 லிட்டர் வருங்க. காலையில 3 கிலோ, மத்தியானம் 3 கிலோ, சாயங்காலம் 3 கிலோ. ஒரு நாளைக்கு 9 கிலோ கொடுக்கணுங்க. அப்பதான் வந்து அந்த பால் கறக்கும் மாடு மேனி இருக்குங்க. சும்மா நானும் வந்து மேவு போறேன்னு கொஞ்சம் கொடுத்துட்டு அளவு 1 கிலோ 1.5 கிலோ கொடுத்துட்டு பால் கறக்கலன்னு சொன்னா பால் கறக்காதுங்க. 1 கிலோ தீவனம் எவ்வளவு வருது விலை? 1 கிலோ தீவனம் வந்து 26 ரூபா வருது. ஓகே, நம்ம 9 கிலோ கொடுக்க வச்சுல அப்போ அதுவே ஒரு 250 ரூபாய் வந்துருங்களா? வந்துருங்க. 10 லிட்டர் இருந்தாலும் 360 ரூபாய் ஆகி போச்சுங்க மாட்டுக்கு. 15 லிட்டர் நமக்கு 15 லிட்டர் கிடைக்குது இல்லைங்க. மாடு எப்படி வளர்த்து ஆரோக்கியமா மாட்டுக்கு வந்து ஒரு நேரம் பால் கறக்கிறனோட லாபத்தை வந்து மாட்டுக்கு போடுறோங்க. பால் காசை ஒரு நேரத்தோட பால் தான் நம்ம அடிக்கணும். பெனிஃபிட்டா பூராமே லாபமா நிக்கணும்னு நினைச்சோம்னா மாடு வந்து மெலிஞ்சிருமோ? மாடு நெளிச்சிருங்க. மாட்டுக்கு ஒண்ணுமே மேவே போடல, பூரா பணமே நம்மளுக்கே வரணும்னா மாடு எப்படி ஹெல்த்தா இருக்கு, எப்படி பால் கறக்கும் முதல்ல? அப்ப 100 லிட்டர் நம்ம ஒரு நாளைக்கு கறக்கோம்னா 60 லிட்டரோட காசை வந்து மாட்டுக்கு மேவக்கு போட்டோம். நமக்கு 40 தான் கிடைக்கணும். அப்ப போட்டாதான் அந்த மாடு வந்து லைஃப் லாங் இருக்குங்க. ஒரு மாடு எத்தனை வருஷம் வரைக்கும் நம்ம வச்சுக்கிடலாம் அண்ணாச்சி? எத்தனை ஈத்து வரைக்கும்? நாங்க 18 வருஷத்து வரைக்கும் மாடு வச்சிருக்கிறோம் அண்ணாச்சி. இதுக்கு முன்னாடி ஒரு பண்ணைக்கு போனா 7 வருஷம் தான், 7 ஈத்து தான் வைப்பா. அதுக்கு மேல வச்சுக்கிட மாட்டாங்க. நம்ம வச்சுக்கிற மேவு மெயின் தீவனம் முக்கியங்க.
18 வருஷம் வச்சிருந்தது நாங்க மாடு வந்து 18 வருஷம் கழிச்சு வயசாகி செனநிக்கலின்னு தான் மாட்டை கொடுத்து முடிஞ்சு, மத்தபடி மாட்டுல எந்த பிரச்சனையும் இல்லைங்க அந்த மாட்டுக்கு. 18 வருஷம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எல்லாரும் 10 வருஷம் வரை கேள்விப்பட்டிருக்கேன். 18 வருஷம் வச்சிருக்கோம். எத்தனை ஈத்து வரை ஈனிரும் உங்களுக்கு? அப்போ ஈத்து வந்து ஒரு 15 ஈத்து ஈனி இருக்கு. உண்மையிலேயே ஈனி இதுல வயசான மாடுகள் ஏதாவது இல்லைங்க, வயசான மாடு ஒண்ணு இல்லைங்க, கொடுத்துட்டோம். இது எல்லாமே எத்தனை எல்லாம் வந்து 3 4 அந்த மாதிரி இதுதானுங்க. நம்ம வாங்கக்கூடிய மாடு தலைச்ச மாடு வாங்கணுமா, 2ஆம் ஈத்து வாங்கணுமா, எது வாங்கினது நல்லா இருக்கும்? மாட்டை பத்தி தெரியாதையே தலைச்சம் வாங்கிட்டா பிரச்சனை இல்லைங்க. மாட்டுல அனுபவம் இருக்கிறவே வந்து ஈத்து மாடு வாங்கலாங்க. 2ஆவது ஈத்து மாடு, 2ஆவது ஈத்து 3ஆவது ஈத்து வாங்கலாம். எப்படி என்ன செனமாடு வாங்கலாங்க. செனமாடு வாங்கினா மாட்டுல வந்து காம்பு நாள் கரெக்டா பிரச்சனை இல்ல, ஃபால்ட் இல்லைன்னா செனமாடு வாங்கலாம். நம்பிக்கையோட சொன்னா வாங்கலாம். இல்லைன்னா செனமாடு வாங்கினா வந்து காம்பு கம்ப்ளைண்ட்டுக்கு வராம இருக்கிறதுக்கு கேரண்டி கொடுக்கணுங்க மாடு கொடுக்கறவையும். மெயின் அதுதான் ஈத்து மாட்டுல. நீங்க ஏன் செவல மாடு வளர்க்கல? ஜெர்சி மாடுனா ஏன் வளர்க்கல? எங்களுக்கு வந்து செவல நேரம் ஒத்துக்காதுங்க. இல்ல ஹெச்எப் வளர்க்கறது ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப இதா பாக்கணும், ரொம்ப கஷ்டங்காங்க. இல்லைங்க, எங்களை பொறுத்தளவு பிரச்சனை இல்லைங்க சார். ஹெச்எப் பிரச்சனை இல்லைங்க. இதெல்லாம் எப்படி என்ன சிந்தாமணி தானே? ஒரிஜினல் பிரீடா இல்ல கலப்பா மிக்ஸரா? கொஞ்சம் கலப்பம் இருக்குங்க, ஒரிஜினலும் இருக்கு, ரெண்டும் இருக்கு. வருங்காலம் என்ன பிளான் இருக்கு மாட்டு பண்ணையோட உங்க பிளான்? அடுத்த கட்டம் வந்து மாட்டு பண்ணதான். நீ வந்து மாடு ஹெச் பண்ணும் முடிஞ்சு மாடு வேற பிளான் இல்லைங்க. இப்படி பெரிய ஷெட் மாதிரி போட்டு பெரிய செட்டு போட்டுங்க, இன்னும் 2 ஆள் சேர்த்தி மாட்டு பண்ணதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. வேற எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. வேலையாட்கள் கிடைக்குதா? கிடைக்குதுங்க, இந்திக்காரர் தான் கிடைக்கிறாங்க அதிகமா. தமிழ்காரங்க தமிழ்காரங்க இல்லைங்க. அதான் உண்மையான இது நிலவரம். நம்ம தமிழ்காரங்க வேலை செய்ய மாட்டேங்காங்களோ? தமிழ்காரங்க வேலை செய்யறதுனாங்க நேரங்காலம் பார்த்து வேலை செய்யறாங்க. இந்திக்காரங்க வந்து நேரங்காலம் பாக்குறது இல்ல. பண்ணைக்கு வந்து நேரங்காலம் பார்த்து வேலை செஞ்சா மாட்டு பண்ணை வச்சிருக்க கூடாதுங்க, தோத்துருவாங்க. நைட்டு 12 மணிக்கு மாடு கண்ணு போனதுனால மாடு கண்ணு போடுறது ஈத்து எடுக்கிறத பார்த்து அந்த கண்ணுக்குட்டியை கரெக்டா எடுத்து ஊட்ட வச்சு கட்டினாத்த மாட்டு பண்ணை வச்சிருக்க முடியுங்க. மாட்டை கட்டி போட்டு நாம் பாட்டுக்கு போயிட்டோம்னா மாட்டு பண்ண மாடு எப்படி கண்ணு போட்டது என்ன பண்றதே தெரியலன்னா அதை மாட்டு பண்ண வச்சிருக்க கூடாதுங்க. சரி, இந்த மாடு கண்ணு போடுதுன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லுங்க. தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடு, என்னெல்லாம் நம்ம பக்குவம் பார்க்கணும், என்னெல்லாம் செய்யணும்? மாடு கண்ணு போடுதுனாங்க, மாடு கண்ணு போடுறது கால் 2 முன்னத்தங்கால் வருதான்னு பாக்கணும். முதல்ல முன்னத்தங்காலும் தலையும் தான் முன்னாடி வரும். தலை வள்ளினாலே வந்து டாக்டர் கூப்பிட்டு கண்ணு இழுக்கணும்ங்க. நம்ம செய்யக்கூடாது, நாம செய்யக்கூடாதுங்க. இன்ஃபெக்ஷன் ஆகாமக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு தான் நம்ம அதை செய்யணும். இல்லட்டா இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு அந்த ஈத்தே வேஸ்ட். ஆமாங்க. 2வது வந்து அந்த நேரம் வந்து ஈத்து எடுக்கிற டைம் வந்து தாண்டிட்டா கண்ணு இறந்துரும் உள்ளே. உங்களுக்கு டாக்டர் இருக்காங்களா பக்கத்துல? ஏதாவது டாக்டர் கூப்பிட்டா வருவாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. எவ்வளவு ஃபீஸ் எல்லாம் வாங்குறாங்க? ஃபீஸ் வந்து மாடு வைத்தியம் பண்றத பொறுத்த ஃபீஸுங்க. நம்ம வீட்டுல அதிகமா வாங்குறது இல்லைங்க. அப்ப எல்லா பண்ணையும் பெரிய பண்ணையில் ஒரு டாக்டர் வேணும். கண்டிப்பா டாக்டர் வேணுங்க. டாக்டர் அட்வைஸ் பிரகாரம் நாமளும் கொஞ்சம் கரெக்டா அதை நடைமுறை எடுத்தோம்னா மாட்டுக்கு மருந்து கொடுத்தா மருந்து போது கரெக்டா கொடுக்கணும். ஒரு நேரம் கொடுத்துட்டு மாடு ரெடியாலி நம்ம சொல்லக்கூடாதுங்க. அவங்க 3 நாளைக்கு கொடுத்தா அந்த 3 நாளைக்கு அந்த டயத்துக்கு மருந்து கொடுக்கணும் முதல்ல. சரி, மாடு கண்ணி ஈனிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க. செத்த போடுங்க எவ்வளவு நாள் நேரம் ஆகுது? 6 மணி நேரம். 6 மணி நேரத்துக்கு மேல செத்த போடும். மேலதான் போடுங்க. செத்தைய சில மாடு தின்னுருது அப்படிதான் சொல்றாங்க சில பண்ணைகள்ல. சில பண்ணையில தின்னுனா நம்ம 2 கயிறு போட்டு கட்டிட்டா திங்காதுங்க. திங்காம பாத்துக்கணும். நாம பாத்துக்கணும். பால் குறைஞ்சிருமோ? உங்க இதுல நம்ம வந்தது இல்லைங்க. நம்ம இதுல வந்து மாடு செத்த தின்றக்கு உண்டான சாப்பிட்டதுக்கு உண்டானது நாங்க விட மாட்டோம், வந்ததும் இல்லைங்க. அதுக்கப்புறம் என்ன தீவனம் கொடுப்பீங்க? மாடு கண்ணு இன்னப்புறம் எப்படி தீவனம் கொடுக்கணும், சில பக்குவங்கள் பார்க்கணும்னு சொல்றாங்க. மாடு ஈனோடனே வந்து ஸ்ரீ மாட்டு தீவனம் போட்டு வெறும் தண்ணி வைப்பாங்க, சுடு தண்ணி 1 குடம் ஊத்தி. 2வது வந்து மேவு ஓடுவோங்க, அவ்வளவுதான். போட்டு மறுபடி ஈக்கிற சீப் மேல கண்ணு கூட்டி ஓட்ட வச்சுட்டு கறந்துருவோம். 1 வாரத்துக்கு வந்து மாட்டுக்கு வந்து அதிகமான பக்குவம் பண்ண மாட்டோங்க. ரொம்ப தீவனம் கொடுக்க கூடாது. தீவனம் கொடுக்கணும்னா மாட்டுக்கு வந்து இப்ப 3 கிலோ ஸ்ரீ மாட்டு தீவனம் போட சொன்னாலங்க, 1 கிலோ மாட்டு தீவனம் போட்டுதான் தண்ணி குடிக்கணும். 10 நாளைக்கு. கண்ணு போட்ட மறுச நாளே பால் 10 லிட்டர் இறக்கணும் தீவனம் தள்ளி போட்டோம்னா மாட்டுக்கு காய்ச்சல் வருங்க, அஜீனு கோளாறு ஆகும். 10 நாளைக்கு வந்து மாட்டுக்கு வந்து பக்குவத்து கம்மி வரணும். பால் கம்மியா கறந்தாலும் சரி மாடு ஹெல்த்தா இருக்குதான்னு முதல்ல பாக்கணுங்க. முதல் போசி பாலை பார்க்க கூடாதுங்க, மாட்டைத்தான் பார்க்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் எவ்வளவு தீவனம் கொடுக்கலாம்? அதுக்கப்புறம் வந்து எப்ப போல ஒரு நேரத்துக்கு 3 கிலோ மாட்டு தீவனம் ஸ்ரீ தீவனம் கொடுக்கலாம். கொடுத்தா நல்லா இருக்குது. உங்களை நம்பி அந்த ஸ்ரீ மாட்டு தீவனத்தை வாங்கலாமா? உண்மையிலே நல்லா இருக்குதா? கண்டிப்பா வாங்கலாங்க. ஏன்னா இது நிறைய விவசாயிகள் பாப்பாங்க. பாக்கட்டுங்க, கண்டிப்பா வாங்கலாம். எப்படி உங்களுக்கு கரெக்டா டெலிவரி கொடுத்துருந்தாங்களா? ஏன்னா மாட்டு தீவனம் இல்லாம மட்டும் தான் மாடு வம்பா போயிடும். கரெக்டா டெலிவரி வந்துருதுங்க. விலை எப்படி இருக்கும் உங்களுக்கு? 26 ரூபா 1 கிலோ சொல்றாங்க. இது உங்களுக்கு பரவாயில்லைங்க. எத்தனை வருஷமா அந்த தீவிரத்தை நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க? 5 வருஷமா எடுத்துட்டு இருக்காங்க. 15 வருஷமா கொடுத்துட்டு இருக்காங்க. 15 வருஷத்துல நல்லா இருக்குதுங்க. ஆரோக்கியமா இருக்குதுங்க. எல்லாருமே வந்து ஐடி ஃபீல்டு இன்ஜினியரிங்கே போனா நாளைக்கு வருங்காலத்துல பால் கண்ணு வேணுவீங்க. ஆனா இப்படி மேய்ச்சலுக்கே மாடை விட மாட்டேன்னு சொல்றீங்க. ஆனா நல்லா இருக்கு, ஆரோக்கியமா தான் இருக்குது. ஆமாங்க. அப்ப சிட்டியில இப்படி வளர்க்கலாமோ? சிட்டில இடவசதி இல்லையோ? இருக்குதுங்க, இட வசதியில இருக்குதுங்க. சிட்டியில வளர்க்கலாம்னா குறைஞ்சபட்சம் 20 மாடு வச்சிருக்கணும். ஒரு 50 சென்ட் வேணுங்க. 50 சென்ட் இருந்தா தான் 20 மாடு வச்சிருக்க முடியுங்க. கட்டுத்தர 1 போதுமா 2 வேணுமா? 2 வேணுங்க. மண்ணும் இருக்கணும், காங்கிரீட்டும் இருக்கணும்.